சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து எப்படியாவது குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சித்தர்கிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, கோயிலில் போயிட்டு மொட்டை அடிக்கலாம் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை சமாதானப்படுத்தி மல்லி, விஜய் வந்து மனோகர் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து பயப்படாத போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு ரேணுகா வந்து கேட்டுட்ருக்காங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு கத்தி எதுவும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. வேப்பிலையிலே வந்து மொட்டை அடிச்சிருவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ரேணுகாவுக்கு இந்த மனோகர் மேலே என்ன தான் வெறுப்புன்னு தெரியல. மனோகரவே டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. அப்படி அங்கே உக்காந்துட்டு சித்தர் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறபோது ரேணுகா வந்து சாமி வந்த மாதிரி எழுந்து வேப்பிலையை வாங்கிட்டு மனோகரை தான் அடிக்கிறாரு. அங்கே இருக்கிற சூளத்தை எடுத்து குத்துறதுக்கும் போயிட்டுருக்காங்க. இந்த ரேணுகா வந்து மனோகரை பழி வாங்குறதுக்கு வந்திருக்காங்களா என்னன்னே தெரியல. எப்போ பாரு அவங்க கத்தியால் குத்துறது, சூடு வைக்கிறது அப்படி இப்படின்னு மனோகரவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மனோகரும் ரேணுகா உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸு, எப்படியாவது உன்னை நீ யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு மனோகரும். ஆனால் லாஸ்ட்டில் எல்லாமே அவருக்கே ஆபத்தாக வந்து முடியுது. இப்படி இருக்கவும் நிஷா வந்துட்டு ராஜேஸ்வரி வீட்டில் வந்து உக்காந்துட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து வந்திருக்கிறது உயிரோடு இருக்கிறது அக்கா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக போயிருக்காங்களா, இல்லை ராஜேஸ்வரி ஏதாவது வம்பலுக்கு போயிருக்காங்களான்னு தெரியல. மனோகர் வந்து எப்படியாச்சும் இந்த ரேணுகாவை உண்மையிலேயே அவள் பைத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுல மும்மரமாக வந்து ஒன்று விட்டால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி செஞ்சிட்ருக்காங்க. இதில் கதிரேசனுக்கு வந்து தெரிஞ்சால் இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.